பாடம் சிறுகதை. வங்கியில் நின்று கொண்டிருந்தார் சந்தானம். அப்போது அவர் அருகில் வந்தார் ஒருவர். சார், உங்க பேனாவை கொஞ்சம் கொடுங்களேன், செலான் எழுதிட்டு தரேன் என்றார். சந்தானம் முகம் சுளிக்காமல் தன் பேனாவை கொடுத்தார். அவர் பேனாவை வாங்கி செலான் நிரம்பி முடித்து பேனாவை சந்தானத்திடம் திருப்பி கொடுத்தார். பின்பு பணம் கட்ட கேஷ் கவுண்டருக்கு சென்றார். சந்தானம் 15 நிமிடம் காத்து நின்றார். பணம் கட்டச் சென்றால் இப்போது சந்தானம் அருகில் ரிலாக்ஸாக வந்தார். சந்தானம் அவரை நிறுத்தினார். சார், பணம் கட்டியாச்சா என்றார். அந்த ஆள் ஒரு மாதிரியாக சந்தானத்தை பார்த்தார். ஆமா, நான் உங்க பேனாவை உங்களிடம் திருப்பி தந்துட்டேனே என்றார். பேனாவை அப்பவே திருப்பி தந்துட்டீங்க. ஆமா, எவ்வளோ பணம் கட்டினீங்க? 70,000 ரூபாய் கட்டினேன். செல்ஃபோன் என்ன பிராண்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க? சோனி ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கேன். பேங்க்குக்கு நடந்து வந்தீங்களா? இல்லை, பைக்கில் தான் வந்தேன். ஆமாம், இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? ஆச்சரியத்துடன் கேட்டார் அவர். சந்தானம் சாதாரணமாக சொன்னார். 70,000 ரூபாய் கட்ட வந்திருக்கீங்க, விலை கூடின செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, மோட்டார் பைக் வச்சுருக்கீங்க, 5 ரூபாய் பேனா வாங்கி வச்சுருக்கணும்னு நினைப்பு இல்லையா? சந்தானம் கேட்டதும் வெளிரியது அவர் முகம். சாரி சார், இது எனக்கு நல்ல பாடம். அடுத்த தடவை கண்டிப்பாக பெண்ணோடு தான் வருவேன் என்றார். படித்ததில் பிடித்தது.